ஹலோம்மா, அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 பார்க்குறோம். ஃபங்கிசைட்ஸ் அண்ட் ஹெர்பிசைட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஃபங்கிசைட்னா என்னென்னு பாருங்கள். அது ஒரு லாட்டின் வேர்டு, லத்தீன் மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபங்கஸ் ப்ளஸ் சியடோனா கில்லு. ஸோ ஃபங்கஸை கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் fungicide. So fungicide has been defined as a chemical substance which has the ability to prevent damage caused by fungi to growing crops and their products. ஸோ க்ராப்ஸ்னால் செடி கொடி அது மாதிரி. ஸோ செடி கொடிக்கு ஏதாவது ஃபங்கஸ் மூலமாக டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதோட பேர் ஃபங்கிசைட்ஸ். They are used to control fungal disease of plants and food crops. ஸோ பிளான்ட்ஸ்க்கும் ஃபுட் க்ராப்ஸ்க்கும் எந்த ஃபங்கல் டிசீஸும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. Fungi can cause serious damage in agriculture, resulting in critical loss of yield, quality and profit. Fungicide can either be contact, translaminar or systematic. So fungicides suppose பிளான்ஸுக்கு ஃபங்கல் டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து விளைச்சலில், குவாலிட்டியில் இல்லைன்னா ப்ராஃபிட்டில் நமக்கு நிறையா லாஸ் ஏற்படும். அதெல்லாம் டிசீஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஃபங்கிசைட்ஸ் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டோன்னா இந்த லாஸ்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. கான்டாக்ட் இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கான்டாக்ட் ஃபங்கிசைட். அப்படின்னா தே ஆர் நாட் டேக்கன் அப் இன் டு பிளான்ட் டிஷ்யூ and protect only the plant where the spray is deposited. ஸோ பிளான்ட் மேலே ஸ்ப்ரே மாதிரி ஜஸ்ட்டு போட்டு வெறும் கான்டாக்ட், அதாவது தொடுற மாதிரி யூஸ் பண்ணுற ஃபங்கிசைட். வெறும் பிளான்ட்டுக்கு மேலே தொடுற மாதிரி இருக்கும், உள்ளெல்லாம் போகாது. ஓகேவா? அதாவது பிளான்ட் வந்து நைட்ரோஜன், பாஸ்பரஸ்லாம் உறிஞ்சிக்கும்ல, அந்த மாதிரி உறிஞ்சிக்கப்படாத ஒரு ஃபங்கிசைட்க்கு பேர் கான்டாக்ட் ஃபங்கிசைட். வெறும் ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி செடிக்கு இலைக்கு மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறது. ஓகேவா? The next, translaminar fungicide. Redistribute the fungicide from the upper sprayed leaf surface to lower unsprayed surface. ஸோ இன்னொன்று translaminar ஃபங்கிசைட்ஸ்னு இருக்குது. நீங்கள் வெறும் மேலே லீஃபில் மட்டுமே ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும், அது வந்து பாட்டம் வரைக்கும் அதுவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். சரியா? The next, systematic fungicide are taken up and redistributed through the xylem vessels. ஸோ இது மட்டும்தான் பிளான்ட்டில் டிஷ்யூஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் xylem vessels. நம்ம பாடியில் ஆக்சிஜன் வந்து பிளட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கேரி பண்ணுற மாதிரி பிளான்ட்டில் மேலேருந்து கீழே வரைக்கும் எந்த ப்ரோட்டீன்னாலும் சரி, நைட்ரோஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னாலும் சரி, கீழேருந்து மேலே அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா xylem vessels மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம போடுற ஃபங்கிசைட்ஸும் xylem vessels வந்து பிளான்ட்டோட பாடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுது. அது வந்து சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட்ஸ். Few fungicides move to all parts of plant. Some are locally systematic and some move upwards. ஸோ நம்ம சில ஃபங்கஸ் வந்து வெறும் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டை மட்டும் அஃபெக்ட் பண்ணும். சிலது வந்து இலையை மட்டும் அஃபெக்ட் பண்ணும், சிலது ஃப்ரூட்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சிலது வந்து ஒரு பொசிஷனுக்கு லோக்கலாக எங்கேயாவது ஸ்பெசிஃபைடு ஏரியாவுக்கு மட்டும் தேவைப்படுற சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட்ஸும் இருக்குது. ஆல் ஓவர் த பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபங்கிசைட்ஸும் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் ஃபங்கிசைட். ஸோ ஒரு ஃபங்கிசைட் வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஹை ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், inherent fungi toxicity, active constituents, good coverage, initial deposition, residual effect. இதெல்லாம் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹை ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இன்ஹெரண்ட் ஃபங்கி டாக்ஸிசிட்டி அப்படின்னா ஈடு இணை இல்லாத உங்களுக்கு டாக்ஸிக் இஃபெக்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது க்யூர் பண்ண முடியாத டாக்ஸிக் இஃபெக்டை கொடுக்கக்கூடாது. தென் ஆக்டிவ் கான்ஸ்டுவன்ஸ், நீங்கள் போட்ட உடனேவே அந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகிற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. குட் கவரேஜ், ஒரு இடத்துல தெளித்தோன்னா அது வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நிறைய ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இனிஷியல் டெபாசிஷன், நம்ம போட்ட உடனேவே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடணும். அதுக்கெலாம் டைம் விட்டுலாம் செய்ய ஆரம்பித்ததுன்னா நமக்கு ஃபங்கல் டிசீஸ் வந்து பிளான்ட் ஃபுல்லாக அரிச்சிடும். அதனால் இனிஷியலாக போட்ட உடனேவே டெபாசிட் ஆகி வேலையை ஆரம்பிக்கணும். தென் நெக்ஸ்ட்டு ரெசிடியூவல் எஃபெக்ட். ஸோ
நம்ம இந்த ஆல்கஹால்லாம் வந்து சும்மா பட்ட உடனேவே ஆவியாகி போயிடும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் ரெசிடியூவல் தான் தங்கி வேலை செய்யணும். அதாவது நம்ம போடுற ஃபங்கிசைடு போட்ட உடனே வேலை செய்யணும், கொஞ்சம் நேரம் அதோட எஃபெக்ட் இருந்துச்சுன்னா தான் பிளான்ட்டோட டிசீஸ்லாம் க்யூர் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டிவ் ஃபங்கிசைட்ஸ். தே ப்ரிவென்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பை ஸ்போரோசிடல் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து இந்த ஃபங்கல் ப்ரொடெக்டிவ் ஃபங்கிசைட்ஸ் என்ன பண்ணுன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஸ்போரோசிடல் ஆக்டிவிட்டி மூலமாக க்யூர் பண்ணும். எக்ஸாம்பிள் சல்ஃபர். ஸ்போரோசிடல்னால் நமக்கு ஸ்கின்னில் இருக்கிற குட்டி குட்டி ஓட்டை மாதிரியே பிளான்ட்ஸ்லையும் அங்கங்கே லீஃபில், ஃப்ரூட்ஸில், ஃப்ளார்ஸ்லலாம் குட்டி குட்டி ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்கு பேர் ஸ்போர்ஸு. ஸோ அந்த ஸ்போர்ஸ் மூலமாக உள்ளே போய் கில் பண்ணும். ஸோ ஏற்கனவே லாட்டினில் என்னென்னு பார்த்தோம், சைடல்னால் கில் பண்ணுறது. ஸோ ஸ்போரோசிடல் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு ஃபங்கிசைட்ஸ் தான் ப்ரொடெக்டிவ் ஃபங்கிசைட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் சல்ஃபர். இன்னொன்று க்யூரேட்டிவ் ஃபங்கிசைட்ஸ். இட் பெனட்ரேட் கியூட்டிக்கல் அண்ட் கில் யங் ஃபங்கல் மைசீலியம் க்ரோயிங் இன் தி எபிடர்மிஸ் அண்ட் திஸ் ப்ரிவென்ட்ஸ் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபங்கல் க்ரோத். ஸோ க்யூரேட்டிவ் ஃபங்கிசைட்ஸ்னால் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபங்கஸ் வந்து குட்டியாக இருக்கும் போதே, அதாவது யங் ஃபங்கல் மைசிலியமாக இருக்கும் போதே அது எங்கே இருக்கும்னா எபிடர்மிஸ், அதாவது ஸ்கின் ஆஃப் த பிளான்ட்டில் இருக்கும். அது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பரவுறதுக்கு முன்னாடியே நம்ம கொல்லறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் க்யூரேட்டிவ் ஃபங்கிசைடு. எக்ஸாம்பிள் ஆர்கானோமெர்க்யூரல்ஸ். The next eradicant fungicide. They are agents that make control of fungal even after the symptoms becomes visible and they kill both newly developed spores and mycelium. So first பிளான்ட்டை வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது ப்ரொடெக்டிவ் ஃபங்கிசைட். சப்போஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா க்யூர் பண்ணுறது க்யூரேட்டிவ் ஃபங்கிசைட். சப்போஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்காம விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி நல்லா க்ரோத் ஆகி அது வந்து நல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் எராடிகன்ட் ஃபங்கிசைட். அண்ட் அதோட எக்ஸாம்பிள் சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் எங்கேருந்து கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று இன்ஆர்கானிக் ஃபங்கிசைட், இன்னொன்று ஆர்கானிக் ஃபங்கிசைட். ஸோ இன்ஆர்கானிக் ஃபங்கிசைடில் இட் இன்க்ளூட்ஸ் சல்ஃபர் பவுடர், லைம் சல்ஃபர், காப்பர் சல்ஃபேட், மெர்க்யூரிக் குளோரைட். அதே மாதிரி ஆர்கானிக் ஃபங்கிசைட்ஸில் சம் எக்ஸாம்பிள் ஜீனம், மேன்கோசெப் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ மெயினாக 2 காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று சல்ஃபர் காம்பவுண்ட், இன்னொன்று காப்பர் காம்பவுண்ட். ஸோ சல்ஃபர் காம்பவுண்ட்னா என்னென்னு பாருங்கள். Elemental sulfur is available in dust, wettable powder and colloidal form. The efficiency of sulfur dust increases with fineness of the particle size. ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, டஸ்ட்டு அதாவது துகளாக கிடைக்குது, வெட்டபிள் பவுடர் அதாவது ஈரமான பவுடராக கிடைக்குது, இல்லைனா கொலைடல் ஃபார்ம் அதாவது பேஸ்ட் மாதிரியும் கிடைக்குது. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் சல்ஃபர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபைன்னஸ் ஆஃப் பார்ட்டிக்கிளை பொறுத்து அதோட டஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப தூசியாக ரொம்ப பொடியாக இருந்துச்சுன்னா டஸ்ட்டு நிறையா இருக்கும். அதுவே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டஸ்ட் ஒன்று 2 பாதியமாக அப்படி இருந்துச்சுன்னா டஸ்ட்டு நிறையா வராது. ஸோ அதோடய ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ குட்டியாக இருக்கோ அதை பொறுத்து அதோட டஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. A high proportion should pass through 200 to 300 mesh sieve. மெஷ்னா வலை மாதிரி. ஸோ 200 to 300 மில்லிமீட்டர் மெஷ் இருக்கிற சீவ்னா ஜலிக்கிறது. ஸோ அந்த ஜலிக்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி துகள்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரியா? கொலைடல் சல்ஃபர் எப்படி இருக்கணும்னா 40% டைலூட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேஸ்ட் தன்மை எப்படி இருக்கணும்னா 40% டைலூட் தான் இருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது, செமி சாலிடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ 40% லிக்விடிட்டியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. And sulfur is a contact and protectant fungicide used to control powdery mildew in fruits, vegetables, flowers and tobacco. ஸோ சல்ஃபர் வந்து ஏற்கனவே கான்டாக்ட் ஃபங்கிசைட்னு ஒன்று பார்த்துருக்கோம். அதாவது ஸ்கின் மேலே மட்டும் படுற மாதிரி உள்ள டிஷ்யூஸ்க்கெலாம் போகாது. அண்ட் அதே மாதிரி ப்ரொடெக்டிவ் ஃபங்கிசைட்னு ஒன்று பார்த்தோம். வருமுன் காக்கிறது, அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் பிளான்ஸை. எது மூலமாக போய் ஜைலம் வெசல்ஸ் மூலமாக இல்லைனா ஸ்போரோசிடல் ஆக்டிவிட்டி மூலமாக போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் சல்ஃபர் காம்பவுண்ட். ஸோ இது என்ன பண்ணோன்னா
ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ் அண்ட் டொபேக்கோ பாக்கு இவங்களுக்குலாம் வந்துட்டு மைல்டியூ அப்படின்னு ஒரு ஃபங்கல் டிசீஸ் வருமா, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சல்ஃபர் ஃபங்கிசைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் ஆப்பிள் ஸ்கேப் அண்ட் ரஸ்ட் ஆஃப் ஃபீல்டு கிராப்ஸ். ஸோ ஆப்பிள் ஸ்கேப் அப்படிங்கிறதும் ஒரு டிசீஸ், ரஸ்ட் ஆஃப் ஃபீல்டு கிராப்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு டிசீஸ். ஸோ சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம எதுக்கெல்லாம் எந்த டிசீஸ் க்யூர் பண்ண யூஸ் பண்ணுறோன்னா மைல்டியூ, ஆப்பிள் ஸ்கேப், ரஸ்ட் ஆஃப் ஃபீல்டு கிராப்ஸ். ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லைம் சல்ஃபர். இட் இஸ் an aqueous solution of calcium polysulfide. It is prepared by sulfur solution in calcium hydroxide suspension under the pressure in the presence of air. ஸோ லைம் சல்ஃபர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா அக்வஸ் சொல்யூஷனில் தான் யூஸ் பண்ணோம். அதாவது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தண்ணி மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா சல்ஃபர் சொல்யூஷனை கால்சியம் ஹைட்ராக்சைட் சஸ்பென்ஷனில் போட்டு அண்டர் ப்ரெஷரில் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா அது ப்ரிப்பேர் ஆகிடும். அதே மாதிரி கால்சியம் பென்டாசல்ஃபைட் அண்ட் கால்சியம் டெட்ராசல்ஃபைட் found in the mixture are active materials of fungicidal value which on exposure to air releases elemental sulfur. ஸோ நீங்கள் சல்ஃபர் சொல்யூஷனை கால்சியம் ஹைட்ராக்சைடில் போடும்போது உனக்கு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும்னா கால்சியம் பென்டாசல்ஃபைடும் கால்சியம் டெட்ராசல்ஃபைடும் உனக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் ஆக்சுவலாக ஃபங்கிசைடல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அது வந்து நீங்கள் அப்படியே ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா சல்ஃபர் மட்டும் வெளியில் வந்துடும், கால்சியம் வந்து அப்படியே செடிக்குள்ளே போயிடும். ஸோ செடிக்கு தேவையான கால்சியம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? Then mode of action. So at first it was observed that sulfur could not be the toxic agent. Sempion in 1932 reported that the action was due to the production of various S derivatives. Another theory was that the fungal spores reduce S to H2S, which has been shown to toxic to the spores. However, in 1953, this theory was discovered as colloidal S was more effective than H2S. Another hypothesis ascribed to various oxidation products such as SO2, H2SO4 and thiosulfuric acid. Then no S derivative is responsible and came to Sempic, and finally that S itself is fungal toxic. So mode of action என்னன்னா சல்ஃபர் காம்பவுண்ட் எப்படி ஃபங்கஸை கொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டாக்ஸிசிட்டி இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா எஸ் காம்பவுண்டுக்கு வந்து நிறைய டாக்ஸிக் நேச்சர்லாம் இல்லை, அது வந்து H2Sஆக மாறினா மட்டும்தான் டாக்ஸிக் நேச்சராக ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட்டாக என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எலிமெண்டல் சல்ஃபர், அதாவது சல்ஃபர்னு எடுத்துக்கிட்டாவே அதை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கிருமிகளை கொல்லும், அதை வந்து இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆளையே கொல்லும். ஸோ ஃபங்கஸ் அப்படிங்கிற ஒரு கிருமியை கண்டிப்பாக எஸ் வந்து கொல்லும், ஏன்னா அதில் டாக்ஸிக் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆஃப்டர் மெனி ரிசர்ச். ஓகேவா? The next copper compound. So copper sulfate has been used since 18th century as seed treatment against cereal bunt, later replaced by organomercurals. ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் பண்ட் அப்படிங்கிற டிசீஸ்க்கு இவங்க காப்பர் சல்ஃபேட்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆர்கானோமெர்க்யூரல்ஸ் காப்பர் காம்பவுண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இல்லாததுனால அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்கானோமெர்க்யூரல்ஸ் அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த காப்பர் பண்ட் அப்படிங்கிற டிசீஸ் யாரை அஃபெக்ட் பண்ணுன்னா சீடு விதைகளை தான் அஃபெக்ட் பண்ணும். Copper ions in solution are toxic to all plant life. Selective fungicidal action can therefore be achieved by the application of insoluble copper compound on the foliage. Example COC, copper carbonate, copper hydroxide, bordeaux mixture. So காப்பருமே சல்ஃபர் மாதிரியே டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால பிளான்ட்டுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் டிசால்வ் ஆகாத காப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டிசால்வ் ஆகாத காப்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா COC, காப்பர் கார்பனேட், காப்பர் ஹைட்ராக்சைடு அண்ட் போர்டியாக்ஸ் மிக்ஸ்டர். இதையெல்லாம் நீங்கள் ஃபங்கிசைடெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபங்கஸால் வர்ற பிளான்ட் டிசீஸை அது வந்து தடுக்கும், ப்ரிவெண்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ மோட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ மோட் ஆஃப் ஆக்ஷன் வேண்டாம், நீங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ
கார்பமேட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள், அதோட பேர் மார்க்கெட்டில் என்ன பேரில் விற்கப்படுது அண்ட் அது என்னெல்லாம் டிசீஸ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக படித்து பாருங்கள். இதில் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து இன்ஆர்கானிக் சல்ஃபரில் 2 இருக்குது. ஒன்று சல்ஃபர் டஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து லைம் சல்ஃபர். ஸோ இதோட பேர் மார்க்கெட்டில் என்னவாக இருக்குது அண்ட் அது என்ன டிசீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு படிங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் சல்ஃபரில் 4 இருக்குது. ஜீனப், மேனப், மேன்கோசப், நபாம். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் என்ன பேரில் இருக்குது அண்ட் என்ன டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். தென் டை அல்கைல் டை தயோ கார்பமேட், இதில் 3 இருக்குது. ஜீரம், ஃபெர்பாம், தீரம். ஸோ இதுவும் மார்க்கெட்டில் என்ன பேர்லலாம் விற்கப்படுது அண்ட் என்னென்ன டிசீஸை க்யூர் பண்ணுது நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் காப்பர் காம்பவுண்ட்ஸும். காப்பர் சல்ஃபேட் ப்ரிப்ரேஷன், அதில் போர்டியாக்ஸ் மிக்ஸ்சர், போர்டியாக்ஸ் பேஸ்ட், பர்கண்டி மிக்ஸ்சர், செஸ்னட் காம்பவுண்ட், இதெல்லாம் வந்து காப்பர் சல்ஃபேட்டோட ஃபங்கிசைட்ஸு. அதே மாதிரி காப்பர் கார்பனேட்டோட ஃபங்கிசைட்ஸும் இருக்குது. சபாட்டியா பேஸ்ட், குப்ரஸ் ஆக்சைட் ப்ரிப்ரேஷன், காப்பர் ஆக்சி குளோரைட் ப்ரிப்ரேஷன்.